அண்ணே, இந்த சிலையை யாருன்னு திறந்து வச்சது? இந்த அபிராமி அம்மா சிலையை திறந்து வச்சது சாமுண்டீஸ்வரி அம்மா தானே? அப்படியானே? என்னது, இந்த சிலையை திறந்து வச்சது அம்மாவா? அப்போ அந்த கார்த்தி யாருங்கிற விஷயத்த அம்மா கிட்ட கேட்டா தெரிஞ்சிட போகுது. அப்ப அம்மா கிட்டயே போய் கேட்போம். என்ன இது, ஊர் முழுக்க தேடியாச்சு, ரேவதியை எங்கேயுமே காணோம். அப்படி எங்க தான் போயிருப்பா? என்ன மாமா, ரேவதி எங்கேயுமே காணோம்? இங்கதான் இருப்பா, கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா எங்கேயுமே காணுமே. அதான் மாப்பிள்ள, எனக்கும் பயமா இருக்கு. ஏற்கனவே பழைய ஞாபகம்லாம் இல்லாம இருக்கா? எங்கேயாவது வழி தவறி போயிடுவாளோன்னு எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு மாப்பிள்ள. மாமா, அப்படிலாம் இருக்காது மாமா. அவ என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? ஒருவேளை அவ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட போயிருக்கலாம் மாமா. வந்துருவா மாமா, நம்பிக்கையோட இருப்போம். சரி வாங்க போலாம். உட்காருங்க. தம்பி, இந்த வருஷம் சித்திரை திருவிழாவை சிறப்பா கொண்டாடணும். அதை நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடத்திடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க தம்பி. தம்பி, திருவிழாவுக்கு முன்னாடி கோயிலோட மெயின் கதவை கொஞ்சம் பழுது பார்க்கணும். அங்கங்க கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதுக்கு தம்பி கொஞ்சம் உதவணும். சரி, வர வைங்க, சரி பண்ணிடலாம். கோயில் நல்லா சுத்தமா அழகா இருக்கு. நம்ம ஊர் கோயிலை விட பெருசா இருக்கு. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி மனோரஞ்சிதா பலசித்திரஸ்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் போட போறாங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போங்க. அன்னதானம் போடுறது யார் சாமி? எல்லாம் கார்த்திகை தம்பியோட ஏற்பாடு தான். அவர் தான் அன்னதானம் போட போறாரு. இங்கேயும் கார்த்தி பேரா? ரோட்ல போனா அவர் பேர் தான் சொல்றாங்க. அவங்க அம்மா சிலை இருக்கிற இடத்துக்கு போனா அவரை புகழ்ந்து பேசுறாங்க. கோயிலுக்கு வந்தாலும் அவரை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. யார் தான் அந்த கார்த்தி? நம்ம பார்த்தே தீரணுமே. சாமி, ஒரு நிமிஷம். சொல்லுமா, என்ன விஷயம்? ஊர் முழுக்க பார்த்துட்டேன், எங்க போனாலும் கார்த்தி கார்த்தின்னு தான் சொல்றாங்க. அவர் யாரு? இந்த ஊரை கொண்டாடுற அளவுக்கு நிறைய செஞ்சிருக்காரா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் தம்பி தான் ஆளா வந்து நிப்பாரு. ஊரு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தம்பி தான் தீர்த்து வைப்பாரு. உண்மையிலேயே அவர் எங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரிமா. நான் அவரை பார்க்கணும், ஆனா நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அது முடிய மாட்டேங்குது. அவர் இந்த கோயில்ல தான் இருக்காரா? ஆமாமா, கோயில்ல தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. அப்படியா? நான் அவரை பார்க்கணுமே. பார்க்கலாமா, இங்கதான் யார்ட்டையாவது பேசிட்டு இருப்பாரு. யாரையாவது கேட்டா அவர் அடையாளம் காட்டுவாங்க. சரிங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். வரேன் சாமி. தீர்க்க சுமங்கலி பவ. ஓம் துர்காயே நமஹ. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? கார்த்திக் கோயில்ல தான் இருக்காருன்னு ஐயர் சொன்னாரே, ஆனா நம்ம கண்ணுல படலையே. ஒருவேளை கோயிலை விட்டு வெளியே போயிட்டாரோ? ரேவதி எங்க தேடியும் ஆளை காணும். எங்கதான் போயிருப்பா? இவ்வளவு நேரம் தேடியும் கிடைக்கலனா ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஹலோ மாப்ள, ரேவதியை தேடி போனீங்களே, கிடைச்சிட்டாளா? பாத்தீங்களா? அத்த, ரேவதி கிடைச்சிட்டாத்த. கிடைச்சிட்டாளா? கடவுளே, எங்க இருக்கா? அவ நல்லா இருக்கால? அத்த, அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? என்ன சொல்றீங்க? என்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? என்னாச்சு அவளுக்கு? திரும்பவும் ஏதாவது உடம்புக்கு முடியாம போச்சா? அத்த அத்த அத்த, கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க.
எனக்கு இப்பதான் ஃபோன் வந்துச்சு. நான் இன்னும் ரேவதியை போய் பார்க்கல. என்ன சொல்றீங்க? நீங்க இன்னும் ரேவதியை பார்க்கலையா? அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது யாரு? எனக்கு சகல தான் ஃபோன் பண்ணாப்ல. அவனா? அவன் என்ன பண்றான் ஹாஸ்பிட்டல்ல? அத்த, ரேவதி மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல அவரு தான் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காரு. என்ன சொல்றீங்க மாப்ள? அவன் எப்படி ரேவதியை பார்த்தான்? அத்த, ரேவதி பக்கத்து ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போயிருக்கா. சகலையும் அந்த கோவில்ல தான் இருந்திருக்காப்ல. அவரை பார்த்ததும் ரேவதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாமா. உடனே ரேவதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. இப்ப அவளுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா. அத்த, இங்க பாருங்க, நானும் மாமாவும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் சீக்கிரமா கிளம்பி அங்க வந்துருங்க. சரி, நான் உடனே வரேன். ஓகே ஓகே, வச்சிடறேன் அத்த. ச்சே, எல்லாம் நேரம். அந்த பயல பார்த்ததும் ரேவதி மயங்கி விழுந்திருக்கானா? ஒருவேளை அவனை பார்த்ததும் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்குமோ? ஐயோ, அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அவனை வீட்டை விட்டு துரத்தினேன். அவ சாப்பிடுற டேப்லெட்ஸ் எல்லாம் மாத்தி வச்சேன். அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருந்தா அப்புறம் அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாதே. அப்புறம் நாம நினைச்ச எதுவும் நடக்காது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும். இவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதோ மனசை பாதிக்கிற மாதிரி விஷயத்த பார்த்திருக்காங்க. அந்த அதிர்ச்சியில தான் இவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிருவாங்க. வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே டாக்டர்? ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல. இல்லை டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. தலையில் அடிபட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமா? அதனால மயங்கிருப்பாங்களான்னு தான் கேட்குறேன். இவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. நத்திங் டு வரி. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரிங்க. ம். நர்ஸ், இன்ஜெக்ஷன் கொடுங்க. மாப்ள, ரேவதிக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சிட்டாளா? டாக்டர் பார்த்துட்டாங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவா. எப்பா, ரேவதி ஒன்ன பார்த்து தான் மயக்கம் போட்டு விழுந்துச்சாப்பா, இல்ல வேற ஏதாவது நடந்துச்சாப்பா கோவில்ல?